159 பேருக்கு என்ன பிரச்சனைனாலும் ஏகேடி தான் பிரச்சனை. ஜனாதிபதி சொல்லணும். என்னத்துக்கு அப்ப 159 பேரை வச்சிருக்கிறீங்க பார்லிமெண்ட்ல? பெரும்பாலும் கருணிக்கு பிரச்சனைனாலும் பாருங்க, பிமல் ரட்நாயக்கா கண்டெய்னர் பிரச்சனைனாலும் பாருங்க, அடுத்தது அங்கால பார்த்தால் எரிசக்தி அவருக்கு பிரச்சனைனாலும் பாருங்க. என்ன டிசைன்ல இந்த அரசாங்கம் போகுது? நாட்டின் பொருளாதாரம் 5% வளர்ச்சி அடைந்துள்ளது இலங்கை மத்திய வங்கி. அப்ப 95% தலைகளா தான் கிடக்கு. அரசியல் கட்சிகள்ல இருந்து தாவரவங்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை நான் கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒருவேளை என்பிபியில் இருக்கவங்க யாரும் அங்கிட்ட போவாங்களா, இல்ல அங்கிட்ட இருக்கவங்க யாரும் எங்கிட்ட வருவாங்களா, என்ன கதைன்னு தெரியல. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. ஆனா விமல் வீரவன்ச சொன்ன கருத்தை தான் சொல்றேன் சார், இது எங்கட கருத்து இல்ல. நான் ஒரு தடவை சொன்னா என்ற மாதிரி அவர் சொல்றார். சரியோ, நான் ஒரு தடவை சொன்னேன், சிங்கள மக்கள் கட்டாயம் கேட்பார்கள். எனது பழைய நண்பர் ஜனாதிபதி அனுர எனக்கு மில்லியன் கணக்கான விளம்பரங்களை இலவசமாக தருகிறார். மீண்டும் நாங்கள் ஒன்றிணைவோம். நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம். பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம். என்ன கதை? என்ன கதை? நல்ல கதை. நேத்து நாங்க ஒரு விஷயம் சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்கும் போது அது சம்பந்தமா ஒரு அப்டேட் இன்னைக்கு கிடைச்சிருக்கு. அதுல இருந்து நாங்க ஒரு நிமிஷம் நிப்பாடுங்க. கன பேர் கீழே கணக்க ஏசி இருக்கிறாங்க, பேசி அதுகளை சொல்லுங்க முதல். அதுக்கு முதல்ல இன்றைக்கு ஒரு முக்கியமான ஒரு நாள், டில்சாண்ட் அப்பாட பிறந்த நாள். அங்கிள், உங்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். என்னன்னு சொன்னா தகவல் கிடைச்சது, அதனால சொல்றேன். உங்களுடைய ரசிகர் அவரு. எந்த ரசிகர் இல்ல, நாட்டு நடப்பு ரசிகர். இந்த மாதிரி கனவேர் இருக்கிறீங்க. டில்சாண்ட் அப்பாவுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எங்களுக்கு வாழ்த்துறதுக்கு வயது இல்லாட்டியும் விஷ் யூ ஹாப்பி பர்த்டே. பிறந்தநாள் வாழ்த்துக்கள். சந்தோஷமா இருக்கு. நீங்க பிறந்தநாளை கொண்டாடி சந்தோஷமா 100 வருஷம் வாழணும். ரொம்ப சந்தோஷமே. நன்றி. அவர் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரைட், ஓகே. நேற்று பாத்தீங்கன்னு சொன்னால் கணக்க கொமெண்ட்ஸ்கள் வந்திருந்தது, பாசிட்டிவ் நெகட்டிவ். அதே நேரம் கனவே தங்களோட ஆதங்கங்களையும் வெளிப்படுத்தி இருந்தவங்க அதுல பாத்திருப்பீங்க. கீழே முதல்ல இருக்கு, இங்க இருவரில் ஒருவர் ஜனாதிபதியாக நல்லா இருக்கும். நிறைய எதிர்பார்க்கிறாங்கடா. நம்மள யாராவது நல்லா இருக்கு போல. இருவரில் ஒருவர் ஜனாதிபதியா வரணும். அது 13 பேர் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. 13 ஓட்டுகள், 14 ஓட்டு. அவரோட 14 ஓட்டு நமக்கு இருக்கு. அதிமேதாவி தமிழரசுடன் பாவம் இந்த டில்சான் மாட்டுப்பட்டுட்டான்டா. யாரும் அதிமேதாவி இல்ல. இதையும் நாங்க வாசிக்கிறோம் பாருங்க. எவ்வளவு தைரியம் இருக்கு. அதை சொல்றோம், இதை சொல்லிடுவோம். அப்பன் கொள்ளையடிக்கும் போது மிஸ்ட் பண்ணினதை மகன் பதவிக்கு வந்து சுருட்டவா நாமளுக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று நாங்க நாமளை பத்தி பேசியிருந்தோம். அதை விட கீழொன்று இருக்கு. தமிழரசுக்கும் இலங்கை அரசாங்கத்தை கொடுக்கலாம் போல் இருக்கிறது. ரணில் கதை போன்று பல பொய்கள் சொல்லித்தானே சுவிஸில் அரசியல் தஞ்சம் எடுத்திருப்பார். எப்படி கமெண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்களா? அப்படி எல்லாம் தேவையில்லை. அதான் அவங்க நினைச்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட ஆசைகளை சொல்லுங்கள், நாங்கள் வாசிக்கிறோம். அதுக்கும் தைரியம் தானே. சொன்ன மாதிரி சொல்லுங்க. அதேதான், நீங்கள் இருவரும் சொன்ன மாதிரி நல்லதே நடக்கட்டும். சிறுவர்கள் அனைவரும் அவதானமாக இருங்கள். காவி போர்த்திய பேய்கள் உலாவுகிறது. என்னவோ கணக்க சொல்றீங்க. எனக்கென்றால் இதெல்லாம் நடக்குமா என்ற பல கேள்விதான் மனசுல. பாப்போம். சிறப்பு, நன்றி. ஒரு நம்மளை போல ஒரு என்ன சொல்ற மிக எதிர்பார்ப்போட இருந்து பாதிக்கப்பட்ட ஒரு அன்பரோட கருத்து இருக்கு. எப்பவோ தெரிந்த பல விடயங்களை மீண்டும் நினைவுபடுத்தியது நிறைவாக உள்ளது டில்சான் தமிழரசு அன்னை என்ற ஒரு ஆள் எழுதியிருக்குது. சுற்றி சுற்றி எல்லாரும் ஒரு குட்டையில ஊறின மட்டைகள், அதிகாரிகள் திண்டு பழகியதுகள், கஷ்டமையா மக்கள் பாவம் பண்ணா அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. இந்த கருத்து பலரும் பல கருத்துக்களை சொல்லியிருக்கோம். உங்களோட கருத்துக்கள் எல்லாம் நாங்க வாசிக்கிறோம். உங்களோட கருத்துக்கள் தொடர்ந்து சாதகமானது, பாதகமானது, நடுநிலையானது எல்லா கருத்துக்களையும் சொல்றீங்க. அதை நாங்க வாசிச்சு கொள்ள என்றால் உங்களுக்கு உரிமை இருக்கு எழுதுறதுக்கு. அதுகளை நீங்க பகிர்ந்து கொள்ளலாம். எழுதுங்க. நம்ம சேனல் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை டில்சான் அதே பிரச்சனை தான். கன பேர் போன் பண்றாங்க என்றால் நேற்று நாங்க பார்க்கல,
எங்களுக்கு எங்க வந்து அதுக்கு இந்த டில்சான் சொல்ற வேலையை செய்யுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் வீடியோ பட்டனை. பார்த்தோம்னு போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். இல்ல அதுல சப்ஸ்கிரைப் பண்ணா பட்டும் போதாது டெல்சா. பெல் அந்த பட்டன் லைக் இருக்கு தானே, ம். லைக் இருக்கிறதுல நீங்க ஒவ்வொரு நாளும் லைக் பண்ணி கொண்டிருந்தா தான் உங்களுக்கு உடனே வந்தோடனே வரும். அந்த கட்டாயம், கட்டாயம். பம்ப் இமேஜுக்கு நீங்க லைக் பண்ணணும். ம். இப்ப இந்த Right. இதெல்லாம் செய்யுங்க. என்ன நீங்க நாட்டு நடப்ப பாக்குற மிஸ் பண்ணா கவலைப்படுறீங்க. ம், ம். அப்ப எங்களுக்கு நீங்க கேட்கல, ஐயோ இன்னிட்டு பாக்கலன்ற ஒரு கவலை அதுதான். துக்கமா இருக்குது. அது சரி. பாத்துருங்க. ரைட். அப்ப நேத்து நாங்க பேசின மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் இலங்கையில் அனைத்து துறையினரும் மீண்டும் வீட்டிலிருந்து பணியாற்றும் நடைமுறை அப்படிங்கிறத தமிழ்நாடு சென்னை சொல்லியிருந்தார். நானும் பேசியிருந்தேன் 2 பேரும். அதுல அப்டேட் என்னன்னு சொன்னா, இலங்கையில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் நடைமுறை மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படலாம் என வெளியாகும் தகவல்கள் குறித்து இதுவரை இறுதி முடிவுகள் எடுக்கப்படவில்லை என தொழில் அமைச்சின் செயலாளர் எஸ்.எம். பியதிஸ்ஸ தெரிவித்திருக்கிறார். நாட்டில் நிலவும் எரிபொருள் மற்றும் ஆற்றல் நுகர்வை கட்டுப்படுத்துவதற்காக அரசாங்கம் மீண்டும் வீட்டிலிருந்து வேலை செய்யும் முறைமையை அறிமுகப்படுத்த உள்ளதாக சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகி வருகின்றன. அதை அடுத்துதான் இந்த பதில் கிடைச்சிருக்கு. நான் இன்னும் ஒண்ணும் சொல்லல. நிறைவேற்றப்படல. இன்னும் நீங்க முடிவு எடுக்காதங்க. இப்படியே முடிவு எடுக்காம வச்சிருங்க. அப்படி ஒரே ஏரியா கொண்டு முழுக்க வச்சு தண்ணி ஊத்தி விடுங்க போட்டு. முடிவு எடுக்கலன்னா இவ்வளவு தைரியமா சொல்றீங்க நீங்க. ம். உண்மையில உங்களை பாராட்டாம இருக்க இல்லாது. முடிவு எடுக்காதங்க நீங்க. இப்படியே வச்சிட்டு இருங்க. அப்படி இருக்கு. போய் சேரும் கணக்கு வண்டி. ஆனா எது எப்படியோ டாலர் வந்து இப்ப பெறுமதி குறைஞ்சிருக்கு. இலங்கை ரூபாய் கொஞ்சம் வலுப்பெற்று வருது. அதையும் சொல்லிடணும். நாட்டின் பொருளாதாரம் 5% வளர்ச்சி அடைந்துள்ளது. இலங்கை மத்திய வங்கி. அப்ப 95% தலைகளா தான் கிடக்குது. இல்லடா, ஸ்டெப் பை ஸ்டெப் தானே வரணும். ஒரே அடியா எப்படி வரும்? கொஞ்சம் கொஞ்சமா நாங்க திட்டங்கள் எல்லாம் அமல்படுத்திக்கிட்டு போகும்போது என்னவோ அனுரவுக்கு ஏதோ ஒரு சம்திங் ரோங். அனுரவுக்கு ஏதோ ஒரு அறிகுறி அல்லது ஏதோ ஒரு அடையாளம் ஒன்று கிடைச்சிருக்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அனுர சற்று பதட்டத்தில் இருக்கிறத நான் உணர்றேன். அனுர பதற்றத்தில் இருக்கிறாரா? நான் உணர்றேன். பதற்றத்தில் இருக்காரோ இல்லையே, இன்னைக்கு வந்து ஒரு முடிவு வந்து கொஞ்சம் பதற்றத்தில் இருக்க மாதிரி தான் இருக்கும் போல. ஏன்னா இந்த அரசியல் கட்சிகள் இருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுபவர்கள், அவருடைய கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவுபவர்களுக்கு எதிராக ஒரு சட்டம் பாராளுமன்றத்தில் மிக விரைவில் வரப்போகுது. இன்னைக்கு கேபினட் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கின்ற ஊடக சந்திப்புல அமைச்சர் நளினி ஜெயதிஸ சொல்றாரு. ஏன்னா நீங்க நேத்து ஒரு விஷயம் சொன்னீங்க, மஹிந்த சமரசிங்க ஸ்ரீலங்காவுக்கு வரப்போறாரு, வந்து அவருக்கு ஒரு முக்கியமான பொறுப்பு கிடைக்கும். இப்ப இது சம்பந்தமா இன்னைக்கு கேபினெட்ல கேள்வி கேட்கிறாங்க. மஹிந்த சமரசிங்க இலங்கைக்கு வரப்போறாராமே, அவருக்கு ஒரு முக்கியமான பதவி நீங்க கொடுக்க போறீங்களாமே அப்படின்னு. இப்ப அது சம்பந்தமா அவரு ஒபிஷியலா இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாரு. இல்ல இப்போதைக்கு அது அந்த மாதிரி எந்த ஒரு முடிவும் எடுக்கலன்னாங்க, எடுக்கவும் தேவைப்படாது. ஆனா இந்த அரசியல் கட்சிகள்ல இருந்து தாவரவங்களுக்கு எதிராக ஒரு சட்டத்தை நான் கொண்டு வர போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒருவேளை என்பிபியில் இருக்கவங்க யாரும் அங்கிட்ட போவாங்களா, இல்ல அங்கிட்ட இருக்கவங்க யாரும் இங்கிட்டு வருவாங்களா, என்ன கதைன்னு தெரியல. நீங்க சொன்னதை நான் 100% ஏற்றுக்கொள்றேன். நான் நேற்று சொன்ன உங்களுக்கு சிலபடி ஞாபகம் இருக்கு. இப்ப இது பெரிய அதிருப்தியோட இந்த அரசாங்கத்துக்குள்ள பெரும் அதிருப்தி வந்துட்டு 2 கேரி லால்காந்த டெல்வின் செல்வா போன்றவர் கலந்து கொண்ட கூட்டத்தில் கடுமையான வாக்குவாதம் நடந்திருக்கு. கொழும்பில் இருக்கக்கூடிய பிரதான பத்திரிகைகள் கூட அதை முன்னிலைப்படுத்திருக்கு. இப்ப இருக்கிற சூழ்நிலை வந்து ஒரு பெரும் தொகையான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சுயாதீனமாக செயற்பட போறான்னு அறிவிப்பு வெளியிடலாம். வெளியிட்டால் ஒன்றும் செய்ய முடியாது. கட்சி தாவுனா தான் சட்டம் பாய். சுயாதீனமாக செயற்பட போறான்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அந்த அரசியல் செயற்பாடுகள் மீது பலர் அதிருப்தியா இருக்கிறாங்க. அவங்களுடைய என்பிபி, அதாவது ஜேவிபியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பா அவர்கள் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்து வந்தாங்களோ அந்த வாக்குறுதியை நடைமுறைப்படுத்தாம நிற்கிறாங்க. இதை பிளாக் பண்றதுக்கும் இப்ப அவங்ககிட்ட இருக்கிற ஒரு பெரிய ஒரு நம்பர் என்னன்னு சொன்னா 2/3. இதை வச்சுக்கொண்டு கட்சி தாவினா கடுமையான நடவடிக்கைன்னு ஒரு சட்டம் கொண்டு வராங்க. இப்ப உங்களுக்கு அதுல பயம் இல்லைன்னா நீங்க அந்த சட்டத்தை பாவிக்க விடலாம் தானே. விளங்குதா? உங்களுக்கு அதுல கான்பிடென்ட் இருக்க முடியாது, நீங்க பயப்படணும். அப்ப எனவே என்பிபி அரசாங்கம் பெரும் பதட்டத்துல இருக்குது. ஆட்சி கவிழ்ற ஒரு அபாயத்தை நோக்கி தான் நகர். நினைக்கிறேன் தமிழகத்துல அதிமுகவுல இருந்து எல்லாம் ஒரேடியா வந்த மாதிரி இங்க எதுவும் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு முன்னாயத்தமோ தெரியாது. அயல் நாட்டில் நடக்கிறவங்களை பார்த்து அதுன்னு சொல்ல முடியாதானே. ஆனா ஒரு பெரிய ஒரு நெருக்கடி நிலை அவங்களுக்குள்ள உணரப்படுது. ஒரு தடவை அதை ஓப்பனா கதைக்கிறாங்கல்ல. என்பிபியில் இருக்கிறாங்க, கதைக்க இயலாம இருக்கிறாங்க. அங்க ஃபுல் கண்ட்ரோல். லால்காந்த கொஞ்சம் சுயாதீனமா சில கருத்துக்களை முன் வச்சிருக்கிறார். அது தேவண்டா இன்றைக்கு அல்லது நாளைக்கு நீங்க செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியை பார்க்கலாம். டில்சான் நான் ஒன்று சொல்றேன் டில்சான், இதை மட்டும் கோவிச்சு கொள்ளாங்க. நான் நேற்று ஒரு செய்திகளுக்கு அப்பால் ஒரு ப்ரோக்ராம் செய்தேன். சம்பவத்தை இழுத்துட்டு வந்துட்டியா குமார் என்ற மாதிரி கேட்குது. உயர்மறை மாவட்டம்
அதுல Close. என்னோட அந்த ப்ரோக்ராம் அங்க பார்த்திருப்பாங்க. நான் இதுல கதைக்கல டெல்சான். அதுல கன பேர் கேட்டிருந்த வந்து சில வரிகளை டெல்சான்ட்ட சொல்லி சிங்களத்திலையும் சொல்லுங்க, சிங்கள மொழி பேசக்கூடிய சகோதரர்களும் இதை பார்க்கணும்னு. நான் இதுல என்னடா சொல்றேன், நாங்கள் தனித்தனியா ஒரு நிகழ்ச்சி செய்தாலும் எல்லா நிகழ்ச்சியிலையும் நாங்கள் ஒரு குடும்பமா இருக்கிறோம்ன்றதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்க. அந்த வகைக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றிகள். என்றால் நான் அது ஒரு தனி ப்ரோக்ராம் ஆனாலும் கூட அதுல டெல்சான நீங்க குரலை பதிவு செய்யுங்கன்னு சொன்னது வந்து உண்மையில நான் அந்த இடத்துல பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சேன்னா, அந்த வகையில் அந்த எழுதின ஒன்று ரெண்டு பேர் இல்லை, சில பேர் எழுதியிருக்கிறாங்க அதில் எழுதின அவ்வளோருக்கு நன்றிகள். நீங்கள் அதை பார்க்க வேணும்னு சொன்னால் உங்களுக்கு சிங்கள மொழி தெரிஞ்ச நண்பர்களுக்கு கொடுக்க வேணும்னு சொன்னால் இப்போ யூடியூப்ல ஒரு ஆப்ஷன் இருக்குது, அந்த சிங்கள மொழியை மாற்றக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. அதை மாத்திட்டு நீங்க அதை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். எனவே அந்த கருத்துக்கு நன்றி டெல்சா. அதான் இப்போ நீங்க இப்ப என்பிபில யாரு பேசுறாங்களோ இல்லையோ, இன்னைக்கு வந்து மத்திய வங்கி ஆளுநர் ஒரு பிரஸ் மீட் வச்சு பேசியிருக்காரு. அவர் சொன்ன விஷயத்துல பிரதானமான விஷயத்த நான் சொல்லிடுறேன். இப்ப நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியாது எங்க நாட்டை. சரியா? நான் இப்ப சொல்றேன் பாருங்க. நாட்டின் பொருளாதாரம் சரியவில்லை, அது மெதுவான வேகத்தில் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. மெதுவான வேகத்தில் போய்கிட்டு தான் இருக்கு. இந்த பொருளாதாரம் சரிஞ்சிருச்சு, வங்குரோத்தா விரிச்சு 2022 மாதிரி திரும்பியும் எல்லாரும் போலிங்ல இருக்க வரும்னு பேசாதீங்க சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லாம ஆளுநர் சொல்லியிருக்காரு. மத்திய வங்கி ஆளுநர் நந்தலால் வீரசிங்க. இன்னைக்குன்னா கஷ்டப்ப தேரர் ஒரு பிரஸ் மீட் வச்சிருக்காரு. ரைட்டா? இவருக்கு இப்ப வந்து இவரை வந்து ஃபோன் பண்ணி விட்டாங்க. இந்த திருகோணமலை சம்பவத்துல இருந்து இப்ப இவரும் ஒரு முக்கியமான இந்த வாய்ஸ் கட் தேரரா மாறிட்டாரு. அதுக்கு சத்தம் இல்ல, யாரும் கண்டுக்கவும் மாட்டானுங்க. ரைட்டா? இப்ப போயிட்டு எல்லா மைக் செட்டையும் அடுக்கி ஒரு ஏஜென்ட் இருக்காரு போல, கொரஸ்பாண்டன்ட் யாரோ செட் ஆகிட்டாங்க போல. இந்த நாளும் போறாரு, போயிட்டு மைக்கெல்லாம் வச்சு வாய்ஸ் கட் எடுக்கிறது. இன்னைக்கு ஆள் சொல்லியிருக்கிறேன் தெரியுமா? இப்ப இவங்க என்ன, எனக்கு ஒரு முடிவு தெரியாம இருக்கு. விமல் வீரவன்ச என்பவர் யார் தெரியுமா? இலங்கையில் 30 வருட கால யுத்தத்தை நிறைவு கொண்டு வர ஒரு உத்வேகம் கொடுத்தவர் விமல் வீரவன்ச அப்படின்னு கசப்பதன்னு சொல்றாரு. ஆனா யாராப்பா லிஸ்ட்? உங்க லிஸ்ட் ரொம்ப பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்ப ராணுவத்துல வந்தவங்க யுத்தம் செய்யலையா? அப்ப விமல் வீரவன்சையா உத்வேகம் கொடுத்தாரு? நாமல் ராஜபக்ச, சலே, பிள்ளையான், இப்ப விமல் வீரவன்ச லிஸ்ட்ல சேர்ந்தாச்சு. ஒற்றுமையை பார்த்தனீங்களா? ஆறாறு இந்த ஆட்சியாளர்களால குற்றஞ்சாட்டப்படுறாங்களோ அவ்வளவு பேரையுமே தேரர்மார் வந்து இப்ப மக்கள் மத்தியில நல்ல பிராண்ட்ன்றாங்க. அதுதான் இந்த ஆட்சிக்கு ஆபத்தா வரப்போது. எதிர்வரும் ஜூலை மாதம் இறுதி வரை நாட்டுக்கு தேவையான எரிபொருள் இருப்புக்கள் தற்போது நாட்டில் உள்ளதாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் CPSTL முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெதிகுமாரகே தெரிவித்திருக்கிறார். இதற்கமைய மாதம் 28 மற்றும் 31 தேதிகளில் மேலும் 2 கச்சா எண்ணெய் கப்பல்கள் வர உள்ளதாகவும் கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஏப்ரல் மாதத்தில் உலக சந்தையில் டீசல் விலை அதிகரித்த போதிலும் தற்போது அந்த விலைப்பட்டியல் குறைந்து வருவதாகவும் விளக்கமளித்தார். இதற்கு முன்னதாக எதிர்பார்க்கப்பட்டவை போன்று விலையை 700 ரூபாய் வரை அதிகரிக்க வேண்டிய தேவை தற்போது இல்லை. அப்ப 500 ரூபாய் போகுது. சிறிய மாற்றம், சிறிய ஒரு மாற்றம் நிகழப் போகுது. சரிதான். இப்ப 26ஆம் தேதி 31ஆம் தேதி ஒரு சேஞ்ச் பண்ணுவாங்க. நெருங்கிக்கிட்டு இருக்கு நாள். ஹோம் ஆபீஸ் இல்லண்டா வரப்போகுதுன்ற அர்த்தம். இது நடக்காதுன்னா நடக்கும்ன்ற அர்த்தம். ஆனா விமல் வீரவன்ச சொன்ன கருத்தை தான் சொல்றேன் டெல்சான், இது எங்கட கருத்து இல்ல. நான் ஒரு தடவை சொன்னா என்ற மாதிரி அவர் சொல்றாரு. சரியோ? நான் ஒரு தடவை சொன்னேன், சிங்கள மக்கள் கட்டாயம் கேட்பார்கள். எனது பழைய நண்பர் ஜனாதிபதி அனுர எனக்கு மில்லியன் கணக்கான விளம்பரங்களை இலவசமாக தருகிறார். மீண்டும் நாங்கள் ஒன்றிணைவோம். மகிந்த மற்றும் ரணிலுடனான தொலைபேசி உரையாடல்கள் பற்றி விமல் கூறிய கருத்துக்கள். நான் சந்திச்சேன். இவம்பாவி சொல்லிவிட்டா மைந்தியோடையும் ரணிலோடையும் தொலைபேசி உரையாடல் நடந்தான் விமல் சொல்றாரு. அவருக்கு எங்கால தகவல் வந்துச்சு தெரியல. சொல்லிருக்காரு, நெருப்பு இல்லாம புகை வராது. அது சரி, அது உண்மைதான். அப்ப ஜனாதிபதி செயலாளர் அரைக்க விடல அந்த டெல்சா. அப்படி இப்படின்னா விடுவாங்க? அதை இப்படி ஏத்துக்க ஏழு சொல்லுங்க பார்ப்போம். அங்க வந்தோடனே 166 லட்சம் பயன்படுத்தி மக்கள் பணத்தை வீண் விரைஞ்சதால கேஸ் போட்டு உள்ள போட்டோம். அவர் தான் ஹாஸ்பிட்டல் போயிட்டார். ரைட், அதெல்லாம் அப்படியே போயிருச்சு. அடுத்து இங்கிட்டு ஈஸ்டர் தாக்குதல் கேஸ் எல்லாம் இருக்கு. அதை எப்படி நாங்க ரகசியமா காட்டுவோம்? ஒரே அச்சம் தான் இருக்குது. நல்லாட்சி அரசாங்கம் அல்லது தேசிய அரசாங்கம் அல்லது குட் கவர்மெண்ட் ஒன்று வருமாக இருந்தால் இலங்கையில விசாரணைகள் எல்லாம் என்ன கோணத்துல போகும், எப்படி நடக்கும் தெரியாது சொல்றீங்க. ஆனா இது வரைக்கும் உத்தியோகபூர்வமா தகவல் இல்ல. ரைட்டா? இவங்க சேர போறது கதை இல்ல. எனக்கு என்ன தெரியல. பாப்போம்.
இன்னைக்கு மரைக்காரன் கொழும்புல கடுமையான ஒரு கருத்தை முன் வச்சிருக்கிறார், பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாத்துறீங்களா டெல்சன்? எஸ்.எம். மரைக்கார் என்ன சொல்றாருன்னா, இப்ப அரசாங்கம் ஆட்சி அதிகாரத்தை பொறுப்பேற்கும் போது டொலர் விலை எவ்வளோ, இன்னைக்கு எவ்வளோ, 40 ரூபா, 35 ரூபா, 40 ரூபா அதிகரிச்சிருக்கு. அப்ப இதை வச்சு நீங்க இன்னும் எங்கள்கிட்ட கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே, ரொம்ப கேள்வி கேட்காதீங்க, அழ வேண்டி வரும். வீட்டுல வைஃப் கிட்ட கேட்டு பாருங்க, மாவு விலை என்ன, சீனி விலை என்ன, அதெல்லாம் அவங்களுக்கு தான் தெரியும். அதை கேட்டுட்டு வந்து இதெல்லாம் கேட்கணும் எங்க கிட்ட அவர் ஊடகவியலாளர்களுக்கு சொல்றாரு. டாலர் விலை கூடி இருக்கு அப்படிங்கறத அவர் வந்து கொஞ்சம் உறுதியா சொல்றாரு. நான் இன்னொன்னு சொல்லட்டா டெல்சன்? ம், ம். இனி ஆறுதான் நாட்டை பொறுப்படுத்தாலும் இதை விட மோசமா தான் போகும் நிலைமை. அது சரி. இருக்கிறதுல வச்சுக்கொண்டு நிமித்துறத பற்றி தான் யோசிக்கலாமே ஒழிய இருக்கிறதையும் விட்டுட்டு நீ ஒண்ணும் செய்யல. இப்ப நேற்றனோட பல அன்பர்கள் பேசும்போது சொன்ன ஒரு கருத்து தான் என்னன்னு சொன்னால், எல்லா விஷயத்தையும் அனுரகுமார் திசாநாயகா மேனேஜ் பண்ண விளைக்கிறார். ம், ம். இப்ப நமக்கு ஒரு நிறுவனம் இருக்கு டெல்சன், நம்ம நிறுவனம் கொழும்பு இருக்குது கொழும்புல. அந்த நிறுவனத்துல பாத்தீங்கன்னா முகாமைத்துவத்துக்கு ஒரு ஆள் பொறுப்பா இருக்கார், நிதிக்கு ஒரு ஆள் பொறுப்பா இருக்கார், நியூ செய்திகளுக்கு ஒரு ஆள் பொறுப்பா இருக்கு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வீடியோ எல்லாத்தையும் ஒரு ஆள் கண்காணிக்கிற ஆள் வந்து ஒரு ஆள் இருந்தாலும் கூட ம், ம். ஒவ்வொரு துறைகளும் ஒவ்வொரு ஆள் தான் இறங்கி ஃபீல்டில் ஒர்க் பண்ணும். அது சரி. வீடியோ டீம் பிரச்சனைக்கு வந்து கண்ட்ரி மேனேஜர் வந்து பதில் சொல்லாது, நியூஸ் பிரச்சனைக்கு வந்து கண்ட்ரி மேனேஜர் வந்து பதில் சொல்லாது. ம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல 159 பேருக்கு என்ன பிரச்சனைனாலும் ஏகேடி தான் பதில் பேசும். சொல்லணும். என்னத்துக்கு அப்ப 159 பேரை வச்சிருக்கிறீங்க பார்லிமெண்ட்ல? பெரும்பாலும் கரணிக்கு பிரச்சனைனாலும் பாருங்க, பிமல் ரட்நாயக்கா கண்டெய்னர் பிரச்சனைனாலும் பாருங்க, அடுத்தது அங்கால பார்த்தால் எரிசக்தி அவருக்கு பிரச்சனைனாலும் பாருங்க. என்ன டிசைன்ல இந்த அரசாங்கம் போகுது? காப்பா டிசைன். இல்ல டில்சன் சொல்லுங்களேன், நான் சொல்றதுல பிள்ளை இருந்தா நீங்க சொல்லுங்க, ஸ்டாப் பிள்ளைன்னு சொல்லுங்க. நீங்க இண்டிவிஜுவலா அல்லது இண்டிபெண்டா ஒரு தரையும் வேலை செய்ய விடாத விளைவு தான் இப்ப 159 பேருக்கு நீங்க கட் அவுட் போடுறீங்க, வெளியில போனா கட்சி தாவல் சட்டம் கொண்டு வரப்படணும். புரியுதா உங்களுக்கு? ம், 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 ம். உங்களோட இருக்கிறார்கள் சேஃபா இல்ல, அவங்க எல்லாரும் குமரி கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குரிய ரெஸ்பெக்ட் அங்க கொடுக்குறீங்கல்ல. எல்லாத்தையும் எடுக்கிறது வந்து டெல்வின் சில்வாட ஆபீஸ்ல. அதான் லால்காந்த கடைசிக்கு அவங்களோட மெயின் பொலிட் பீரோ மீட்டிங்ல குழப்பம் என்ன கடுமையான கருத்துக்களை முன்வைக்க லால்காந்தையில கணக்க விமர்சனம் இருக்கு. ஆனா லால்காந்தையை பற்றி ஒன்று சொல்ல போனால் பட்டண்டு உள்ளது உள்ளபடி சொல்லி. ம். இப்போ உண்மையா அவங்களோட டேர்னின் படி, ஜேவிபியில புரோட்டோகால் டேர்னின் படி இப்போ பிரசிடென்ட் கேண்டிடேட் வந்து லால்காந்த தான். ஆஹா. அங்க பார்ட்டி லீடர் வந்து பிரசிடென்ட் கேண்டிடேட் எல்லாம் வரல. ஜேவிபியை பொறுத்தவரை அவங்களுக்குள்ள ஒரு மேக்சிமம் ஒரு பாலிசி ஒன்று இருக்குது, அவர் லீவ் பண்ணி கொடுத்தது அனுரவ். ஏன் நீங்க கட்சி தாவல் சட்டத்தை கடுமையாக்கவும் எனக்கு விளங்கப்படுத்துங்க. கீழே வாங்க டேங் 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 நொல்ல கொள்ள ரால் நண்டு எனக்கு வந்து அடிங்க கீழே. ஒரு பேர் உங்கள்ட்ட இருக்கிற பலவீனமே வந்து ம். நீங்க சொல்ற கருத்தை டிஸ்கஸ் பண்றதுல சொல்ற கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கிறது. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு டெல்சா, சொல்லணும். 2002ஆம் ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு 16 ஆசனங்களை பெற்றிருந்த சூழ்நிலை. அதுக்கு பிறகு 2004ஆம் ஆண்டு 22 ஆசனங்களை பெற்றது. அந்த டைம்ல ஒரு புலிகள் அமைப்பில் ஒரு முக்கியஸ்தரால் ஒரு ஆலோசனை முன்வைச்சது வந்து, ஏன் ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசியல் துறை பொறுப்பாளர்மாரையும் முன்னிலைப்படுத்த வேணும் இந்த தேர்தல் பட்டியல் என்று. அதுக்கு தலைமை சொன்ன ஒரே பதில் தான், இந்த பாராளுமன்றத்துக்கு நாங்க பொலிசி, அதாவது எங்கட பொலிசி வைஸா போயிடாது. அது முதலாவது. ரெண்டாவது வந்து அந்த இடத்துக்கு போறதுக்குரிய சூழ்நிலை எங்களுக்கு தேவையில்லை, எங்களுக்கு திறமையானவர்கள் எங்கள்கிட்ட இருந்து அனுப்புவோம், அரசியல் ரீதியா அனுப்புவோம், நாங்க போராட்ட கட்டமைப்புக்குள்ள பார்ப்போம், உள்ளூர் டெவலப்மெண்ட்டை பார்ப்போம் என்று சொல்லித்தான் அந்த ஒரு 22 பேர் பட்டியல் வந்து ஒவ்வொரு மாவட்ட வாரியா அனுப்பினோம். 22 பேர் வந்தது. அதுல வந்து போனாக்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு துறையோட சார்ந்தாக்கள் தான் போனது. இப்ப சட்டத்துறை அப்படி இப்படின்னு மற்ற சிவில் சமூகம் அப்படி இப்படி எல்லாத்திலையும் போனது. அன்றைக்கு ஏன் நிறுத்தல் என்றால், நம்பிக்கை இருந்தா இன்னொரு ஆளை வச்சு வேலை செய்யலாங்க. நீங்களும் ஒரு ஆயுத கலாச்சாரத்துல இருந்து வந்த நீங்க ஒரு தடவை நம்புறீங்க இல்லையே. புரியுதா உங்களுக்கு டெல்சா? அதே மாதிரி தானே இப்ப டில்வினுக்கு எதிராக இன்னைக்கு ஒரு முறைப்பாடு முன்வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த இடத்துல அதையும் சொல்லிடும். டில்வினுக்கு எதிராக தேர்தல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு, தயாசிரி ஜெயசேகர நடவடிக்கை. ஜேவிபி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுக்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்ய உள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் தயாசிரி ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். என்ன காரணத்துக்கு பார்க்கலாம். மாகாண சபை தேர்தல் குறித்து வினவிய போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டிருக்கிறார். மாகாண சபை தேர்தலை இந்த ஆண்டு நடத்த முடியாது என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா குறிப்பிட்டுள்ளமை முற்றிலும் தவறானதொரு கருத்தாகும். தேர்தல் பற்றி தீர்மானம் எடுக்கும் அதிகாரம் மக்கள் விடுதலை முன்னணியின் பெலவத்த காரியாலயத்துக்கோ அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வாவுக்கு கிடையாது.
சுயாதீன ஆணைக்குழுக்கள் தற்போது சுயாதீனமாக செயற்படுகின்றதா என்பதில் பாரிய சந்தேகம் காணப்படுகின்றது. ஜேவிபி காரியாலயத்தின் தீர்மானத்துக்கு அமையவே தேர்தல்கள் ஆணைக்குழு தீர்மானம் எடுக்க வேண்டிய நிலை காணப்படுகின்றது என்பது டில்வின் சில்வாவின் கருத்து ஊடாக வெளிப்படுகிறது. இதற்கு எதிராக தேர்தல்கள் ஆணைக்குழுவில் இவர் கம்ப்ளைண்ட் பண்ண போறாரு. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அதுல நான் பிள்ளை சொல்ல மாட்டேன். அது அவரை கருத்து சுதந்திரம். அது நடத்துற சூழ்நிலை இல்லைன்னா ஒரு கட்சியில செக்ரட்டரி அவர் சொல்றாரு. அது அவரை பிரச்சனை. அது அவர் இவர் எப்படின்னா அவர் மைந்தியோட இருக்கக்குள்ள மைந்தியாக்கள் செய்த அநியாயம் எவ்வளவு நடந்தது. சிராணிக்கு எல்லாம் பதவி இழக்கக்குள்ள என்ன நடந்தது பலவந்தமா. இவர் ரணில்ட்ட இருந்தாரு அங்க ஓடுனவர். இவருக்கு என்ன கொள்கை இருக்குது? இவர் ஆகமிஞ்சி போய் ஆகுன்னு சொன்னால் கிட்டார் ஒன்று தூக்கற அடிதான் பாட்டு. ஆகமிஞ்சினா அவருக்கு என்ன தெரியும்? அதான் தெரியும். அவ்வளவுதான். இவர்கிட்ட என்ன பாலிசி இருக்கு? பாட்டு மட்டும் பாடுவாரு. ஆகுன்ற பாட்டு அடிக்கிறான்னு. ஆனா என்பிபி அரசாங்கத்துக்குள்ள பெரும் குளறுபடி அல்லது பெரும் அச்சத்தை எதிர்கொள்றாங்க. சரியா சார், இந்த நேரத்துல நாட்டில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்த மத்திய வங்கி என்ன முடிவு எடுத்திருக்கு அப்படிங்கிற ஒரு அப்டேட் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதையும் சொல்லிடுவோம். பணவீக்கம் அதிகரித்து செல்கின்றமை மற்றும் சர்வதேச ரீதியில் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நிலைமைக்கு மத்தியில் பொருளாதாரத்தில் ஏற்படும் தாக்கத்தை குறைப்பதற்காகவே வட்டி வீதத்தை உயர்த்தியதாக மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார். ஓரிரவு கொள்கை வட்டி வீதத்தை 100 அடிப்படை புள்ளிகளால் 8.75 வீதமாக அதிகரிப்பதற்கு இலங்கை மத்திய வங்கி தீர்மானித்துள்ளது. தீர்மானத்தை எடுத்ததற்கான காரணமா பணவீக்கத்தை கட்டுப்படுத்தான் சொல்லியிருக்காங்க. முதல்ல இந்த வாகன இறக்குமதியை நிப்பாட்டி வெளியில போற டாலர் போறதை நிப்பாட்டுறதுக்குரிய ஒரு கட் அவுட் ஒன்றை போடுங்க. நாங்க இதுல ஆகக்கூடிய நாங்க இல்லப்பா, இலங்கையில எத்தனையோ தலை சிறந்த சிங்கள தமிழ் முஸ்லீம் சொல்லி இவ்வளவு நிபுணர்கள் சொல்றாங்க. நீங்க ஒன்றையும் கேட்கறீங்களே. ஆனா சுங்க வரி 50 வீதமாக அதிகரிக்கப்பட்டமே அதுக்கு ஒரு காரணமா இருக்கும்னா என்ன வரி ஆரம்பிச்சாலும் நீங்க வெளியில போற டாலர் போய்க்கோ வாகன இறக்குமதி இருக்கு மட்டும் என்ன நடக்கும் சார்? வாகன இறக்குமதி அவங்க எப்படி எவ்வளவு விதமான வாகனம் இறங்குது. அவ்வளவு வெளியில டாலர்ஸ் போகுது. ஒரு நாளைக்கு விடிஞ்ச எலும்புக்குள்ள பார்த்தா எல்லா பேங்கும் கவுண்ட் போய் கிடக்கும் இலங்கையில. வாகனமே எடுத்துக்கிட்டு இருந்தா இப்ப வாகனம் போதும்னு தான் சொல்லணும். ஏன்னா நாட்டுல ஏற்கனவே ஏகப்பட்ட வாகனங்கள், இப்பெல்லாம் வார வாகனங்களும் பார்த்தா எல்லாமே சைனீஸ் நேம்ல தான். சில வாகனங்கள்ட்ட பேர்களும் தெரியாது, எல்லாம் புதுசா இருக்கு. கொண்டு இறக்கிக்கிட்டே இருக்காங்க அன்லிமிட்டடா. அதை வாங்கி மக்கள் ரோட்ல ஓடிக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனா எனக்கண்டா இதுல டவுட்டா இருக்கு. இது எங்கேயோ ஒரு வெளியில எங்கேயோ ஒரு இடத்துல வச்சு இந்த டாலர்ஸ் செயற்கையா இலங்கைக்குள்ள இப்படி ஒரு மூவ் நடக்குது. சில வேளை நான் யோசிக்கிறேன், என்ன செய்திகளுக்கு பல்ல சொல்றேன் செய்திகளுக்கு அப்பா இல்ல டில்சான். எப்பவும் இப்ப உங்களுக்கும் எனக்கும் இந்த பின்னூட்டத்துல வர விமர்சனங்களை நாங்க அதை நெகட்டிவோ பாசிட்டிவோ அடுத்து நாங்க அதை அவங்களோட கருத்தையே சொல்றோம் இல்லையா? அந்த பக்குவம் இருக்குமெண்டா அது குடும்பத்துக்கு நல்லம், தனி மனுஷனுக்கு நல்லம், நாட்டுக்கு நல்லம், ஊருக்கு நல்லம். இதுக்கு நீங்க எதிரா இருப்பீங்கன்னு சொன்னால் ஒன்றுக்குமே நல்லம் இல்லை. உண்மைதான். நாங்க இதுல சொல்றது விஜிதகேர தனுருகுமர திசாநாயக்கா, மற்றது யாரு பிமல் ரட்நாயக்கா, யாரு சுனில் காந்துனத்தி, நலிந்த ஜெயதிச, அமைச்சர் சந்திரசேகரன், இவங்க எல்லாருமே கேட்கக்கூடிய மொழியில நாங்க கதைக்கிறோம். கொஞ்சம் உங்களுக்குள்ள கொஞ்சம் கூட டிஸ்கஸ் பண்ணுங்க. எனி ஹெல்ப் பண்ணுமெண்டா கேளுங்க. இல்ல உதவி செய்யறதுக்கு மக்கள் ரெடியா இருக்காங்க. முனரகாலை மாவட்டத்தில் அமைந்திருக்கிற படல் கும்புர பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றிலிருந்து கிரிந்த கடற்கரை பகுதிக்கு வந்த கல்வி பயணம் ஒன்றுக்காக சென்ற மாணவர்கள் மாணவியொருவர் அந்த இடத்துல கடல் குளிச்சு கொண்டிருக்கும் போது கடல்ல தாழ போன டைம்ல அந்த மாணவிய பாடசாலை அதிபர் சென்ற பாடசாலை அதிபர் கிரிந்த கடலில் மூழ்கிய மாணவியை மீட்டிருக்கிறார். மாணவி தப்பிட்டாவோ, அதிபர் இறந்துட்டார். பெரிய இன்னைக்கு மாணவிகள் சிறுமிகளுக்கு என்ன சொல்ற பாதுகாப்பு இல்லை என்ற சூழ்நிலையில தான் கற்பித்த பாடசாலையில பயின்ற ஒரு மாணவிக்காக ஒரு அதிபர் உயிரை விட்டிருக்கக்கூடிய சம்பவம் இடம்பெற்றிருக்குது. இந்த நல்ல காரியமும் நடந்து கொண்டிருக்கு சமூகத்தில். ஒரு சோகமான விடயமா இருந்தாலும் ஒரு தண்ட பாடசாலை மாணவி இறந்துட கட்டாயம். அவ்வளவுதான் இன்னைக்கு முக்கிய செய்திகளாக இருக்கு. பாய், சந்திப்போம். மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். இன்னும் புதிய அப்டேட்களோட நாளைக்கு கதைக்கலாம். கமெண்ட்ஸ் பண்ணுங்க, நாளைக்கும் கமெண்ட்ஸ் வாசிப்போம். ஓகே, நீங்கள் வெளிநாட்டில் இருக்கும்போது உங்கள் பெற்றோரின் மருத்துவ தேவைகள் அனைத்தையும் நாங்கள் ஒருங்கிணைத்து கவனிக்கின்றோம். வருடாந்திர பதிவு, சிறப்பு தள்ளுபடி, மெடிப்ளேஸ்.
ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.